Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரேங்க் கொடுக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி. சோ நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா முதல் வீடியோல இஃப் பார்த்தோம், அடுத்து எல்ஸ் இஃப் பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு வாட்டி ஓரலா சொல்லிடுறேன். நெஸ்டட் இஃப்னா என்ன ஒண்ணும் கிடையாது. இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் யூஸ் பண்றது. சோ இஃப் கண்டிஷனுக்குள்ள அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா அதுக்குள்ள நான் இன்னொரு இஃப் யூஸ் பண்ணேன்னா சோ அதான் பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கண்டிஷனுக்குள்ள அந்த இஃப் யூஸ் பண்ணிட்டே போனோம்னா அந்த இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சோ அது நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மெத்தடாலஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பைத்தான் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ பைத்தான் இந்த மாதிரி ஓபன் ஆயிரும். ஃபைல்ல நியூ கொடுத்துருங்க. ஸோ நியூ கொடுத்தோடனே இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கண்டென்ட் வந்து இப்போ டைப் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேல்யூ வாங்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு பையனோட ஒரு மார்க் வாங்குறேன். அந்த மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மார்க் ஈக்குவல் டு மார்க் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் ஆர் ஃப்ளோட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளோட்டில் வச்சுக்குவோம். ஃப்ளோட்ல பார்த்துட்டீங்கன்னா இன்புட் வாங்க போறோம். ஸோ இன்புட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்டர் மார்க், என்டர் யுவர் மார்க். ஸோ ஏதோ சும்மா ஒரு மார்க் மட்டும் வாங்க போறோம். அந்த இடத்துல வச்சு ஸோ முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மார்க்னு வந்துடும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ வச்சு முடிச்சாச்சு. இப்போ என்டர் யுவர் மார்க்னு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 0 மேல பெருசா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 0க்கு மேல கரெக்டா வந்து 0க்கு மேல பெருசா இருக்கான்ட்டு முதல் கண்டிஷன். ஏன்னா வந்து 0 அவங்க அடிக்கக்கூடாது இல்லையா? ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எல்ஸ்ல வந்து இதுக்கான எல்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 0க்கு மேல பெருசா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்றோம். செக் பண்ணிட்டு ஒருவேளை 0க்கு மேல பெருசா இருந்தா அதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன். இதான் பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். இதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன். மார்க் பாத்தீங்கன்னா மார்க். சோ இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் சொல்லி தரப்போறேன். சோ மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்னா ஒரு இஃப் கண்டிஷன்ல நிறைய எக்ஸ்பிரஷன் வந்து செக் பண்றது, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறது. இப்ப இது இந்த கண்டிஷனும் செக் ஆயிருக்கணும், இந்த கண்டிஷனும் செக் ஆயிருக்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே செக் ஆயிருக்கணும் அப்படின்ற பத்தி இதுல சொல்ல போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கவர் பண்ண போறோம், நெஸ்டட் இஃப் பிளஸ் மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா கவர் பண்ண போறோம். இப்போ மார்க் பாத்தீங்கன்னா அதாவது 80க்கு மேல 100க்கு உள்ள அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 80க்கு மேல லெசர் தான் ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஸோ 80ல இருந்து அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். லெசர் தான் ஈக்குவல் போட்டா 80ல இருந்துன்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே போய் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்த ப்ராக்கெட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப அண்டு யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அண்டுன்னு போட்டீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் எழுதுறோம் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க பட்சத்துல மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு உள்ளே வரும். ட்ரூவா இல்லாட்டி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு உள்ள வராது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த கண்டிஷன் நம்ம எழுத போறது பாத்தீங்கன்னா மார்க் அது கிரேட்டர் ஈக்குவல் டு 80க்கு மேல இது பாத்தீங்கன்னா 100 இல்லாட்டி 100க்கு உள்ள அப்படின்ற மாதிரி வச்சுட்டு முடிச்சிடும். ஸோ இந்த மொத்த எக்ஸ்பிரஷன் முடிச்சாச்சு. அப்படி இருந்தா கோலம் வைக்க மாட்டேன். ஸோ கோலம் வந்து வைக்க மாட்டாதீங்க. கோலம் அப்படி இருந்தா பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப 80க்கு மேல 100க்கு உள்ள நம்ம சொல்லியாச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிருக்கோம், நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ண போறோம். சோ ரெண்டுமே தான். சோ என்னது 80க்கு மேல 100க்கு உள்ள எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா? சோ 80க்கு உள்ள அதாவது என்ன சொல்றது 80க்கு உள்ள
60 வச்சுக்குமா 60 60 60 to 40 80க்குள்ள இருந்து 40 வரை வச்சுக்கோம். சரி ஓகே 80 to 40 அந்த மாதிரி வச்சுக்கோம். ஸோ எல்சி இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் மட்டும் வைப்போம். எல்ஸ் கிடையாது ELIF. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எல்சிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதே அப்படியே நான் கால் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நான் மாத்துறேன் ஏன்னா ஒவ்வொன்றும் டைப் பண்ண கரெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் ஈக்குவல் டு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 80 போட்டோம்னா இங்கேயும் எக்ஸிக்யூட் ஆகும் இங்கேயும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 80 அப்படின்னு இங்கே போட்டோம்னா 79ல தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். லெஸ் தான் ஈக்குவல் டு போட்டோம்னா 80 எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்க 80னா 79 மட்டும் தான் இருக்கும். ஸோ 80க்கு உள்ள இங்க 80க்கு மேல தானே வச்சிருக்கோம். ஸோ 80க்கு உள்ள அப்ப 79க்குள்ள 79 இந்த இடத்துல வந்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். மார்க் பாத்தீங்கன்னா 79 அப்படின்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா எதுக்கு மேலன்னா ஒரு 40க்கு மேல 40 வரையும் வச்சுக்கோமே. 40 கூட வேணாம் 60 மட்டும் வச்சுக்கோ. ஸோ 60 எடுத்திருக்கோம். ஸோ 60க்கு மேல இப்ப இந்த ஈக்குவல் டு போட்டா என்ன நடக்கும், ஈக்குவல் டு போடாம இருந்தா என்ன நடக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஈக்குவல் டு தூக்கிட்டே அப்படின்னா 99 வந்தா மட்டும்தான் இந்த இடம் எக்ஸிக்யூட் ஆகும். 100 வந்தா இந்த இடம் ஃபால்ஸ். 80ல இருந்து 99 வரை அப்படின்ற அர்த்தம். ஈக்குவல் டு போட்டேன்னா 80 அடிச்சாலும் 99 அடிச்சாலும் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 79 அப்படின்னா தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 79ல இருந்து 60 வரைய 60 அப்படின்ட்டு வந்தாலும் அங்க எக்ஸிக்யூட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது கரெக்டான இது வந்து செகண்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 60க்கு உள்ள 40க்கு மேல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 60 59 வந்தா தான் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். 60 வந்தா ட்ரூ ஆகுது. 60 வந்தா இந்த கண்டிஷன் இங்கே தான் போகும். இந்த கண்டிஷன் தான் ட்ரூ ஆகும். ஸோ 40க்கு உள்ளனா 40 வந்தா கரெக்டா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா ரேங்க் மாத்தணும். ஒரு நிமிஷம் மாத்திக்குவோம். இது வந்து செகண்ட் ரேங்க் செகண்ட், இது வந்து தேர்ட். ஸோ இது வந்து தேர்ட். ஸோ பாத்தீங்கன்னா 3 ரேங்க் வந்து போட்டாச்சு. இந்த 3 ரேங்கும் போட்ட பின்னாடி இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எல்ஸ் வைக்கணும் இல்லையா, இதுக்கு ஒரு எல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எல்ஸ் வைக்கணும் அப்படின்ற பட்சத்துல எல்ஸ்னா இப்ப இந்த இதுல எதுவுமே வரல, அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு 40 மார்க் இருக்குன்னா ஃபெயில் அப்படின்னு வர மாதிரி வச்சிருவோம். சும்மா ஒரு ஃபெயில் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோம். சும்மா தான் போடுறோம். இது வந்து சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறோம். ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்குவோம். இப்ப இந்த மார்க் நம்ம இன்புட் வாங்குறதே வந்து 0க்கு மேல இல்லாம 0 கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் ட்ரை அகைன் கேட்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான எல்ஸ் வந்து நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ அதுக்கான எல்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர். ஸோ வேலிட் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ நமக்கு இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னு மட்டும் போட்டுக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ரேங்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து வாங்குறோம். அது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் வாங்குறோம். அந்த ஃப்ளோட்டில் வாங்குற வேல்யூவை 0வா இருக்கான்னு செக் பண்றோம். ஸோ 0வா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் 0க்கு மேலே செக் பண்றோம். 0க்கு மேலே இருந்தா மட்டும்தான் உள்ள வரும். 0வா இருந்துச்சுன்னா எல்ஸ் போய் ப்ளீஸ் என்டர் த வேலிட் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ ஒருவேளை 0க்கு மேல இருந்துச்சுன்னா 100 இல்லாட்டி 100க்கு உள்ள 80 வரைய அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். 80க்குள்ள இருந்து 60 வரைய செகண்ட் ரேங்க். அதாவது 80க்குள்ளனா 79ல இருந்து 60 வரைய. அது பார்த்தீங்கன்னா 59ல இருந்து 40 வரைய அப்படின்னா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு போட்டோம்னா நம்ம போட்ட நம்பரையும் எடுத்துக்கும். ஈக்குவல் டு போடாம இருக்கும் அப்படின்றப்ப அந்த ஒரு நம்பரை குறைச்சிட்டு தான் எடுத்துக்கும். அதாவது 80னா 79, 60னா 59. ஸோ அப்போ தான் கண்டிஷன் 2 ஆகும். இங்க பாருங்க ஈக்குவல் டு போடல. இப்போ இங்க ஈக்குவல் டு போட்டா 0வா இருந்தா உள்ள வந்துடும். ஈக்குவல் டு போடுற பட்சத்துல 0க்கு மேல அப்படின்னா 1ஆ இருந்தா மட்டும் இந்த கண்டிஷன் 2 ஆகும். ஸோ ஈக்குவல் டு போட்டோம்னா அந்த கண்டிஷனை விட ஈக்குவல் டு அதுவும் சேர்த்து ஈக்குவல் டு போடலாட்டி அந்த கண்டிஷனுக்கு மேல இல்லாட்டி குறைய அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம்.
ஈக்குவல் டு போட்டா என்ன நடக்கும், ஈக்குவல் டு போடாம இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த 2 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டும் தான் உள்ள வரும். ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 போடுவாங்க. ஸோ இந்த 6 போட்டாங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாம் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டும் உள்ள வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்பிரஷன். ஸோ மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இஃப்ல எழுதுறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் மார்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் கண்டிஷன் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். இப்போ 0 நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் திருப்பி வந்து ரன் பண்றேன். என்ன திரும்பி இதாயிடுச்சு. ஸோ நான் திருப்பி ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 80க்கு மேலே வந்து ஒரு 88 கொடுக்குறேன். 88 கொடுத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருச்சு. ஸோ திருப்பி வந்து நான் ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 80க்கு கீழே தானே. ஸோ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 80க்கு கீழே 60க்குள்ள அப்படின்றப்ப 55 கொடுப்போம். 55 கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 40 to 60க்குள்ள வந்துடும். ஸோ தேர்ட் ரேங்க் நம்ம 80 to 60க்குள்ள கொடுக்கணுமா. ஸோ அப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 60க்குள்ள 40க்கு மேலே இந்த தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்க். ஸோ நம்ம 55 கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்க் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கரெக்டாக ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 60க்கு மேலே 80க்குள்ள 76 கொடுப்போம். 76 கொடுத்தா செகண்ட் ரேங்க் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இல்லாதது பார்த்தீங்கன்னா 33 கொடுப்போம். 40க்கு மேலே இருந்து வச்சுக்கோம். ஸோ 40ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம இங்கே கொடுக்குறது 33 கொடுத்தோம்னா ஃபெயில்டு அப்படின்னு வரணும். ஸோ ஃபெயில்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் இங்கே எல்லாமே கரெக்டாக கிளிக் ஆகுது. இப்போ நம்ம செஞ்ச ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் என்டர் வேலியில இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வந்துருச்சு. அது 55 போட்டதுனால, ஏன்னா 60க்குள்ள 40க்கு மேலே இல்லையா. ஸோ அப்புறம் செகண்ட் ரேங்க், அப்புறம் என்டர் ஃபெயில்டு, அதாவது 40ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் எக்ஸ்பிரஷனும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நெஸ்டட் இஃப் எழுதணும் அப்படின்றதும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி பல வீடியோ பார்க்கணும்னா நம்ம கூட அப்படியே டச்லேயே இருங்க. டச் மீன்ஸ் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.